பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து வேலி தேவைப்படும். அது அது சரியான வார்த்தையா தெரியாது. ஆனா அவங்களுக்கு லிமிட்டேஷன்ஸ், பவுண்டரீஸ் மிகவும் முக்கியமா இருக்கிறது. அப்போ ஆனா அநேக பெற்றோருக்கு இதை அவங்களே அந்த வன்முறையில் சிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில, பிள்ளைகளுக்கு சரியான விதத்தில இப்படியான வழிமுறைகளை குடுக்குறதுக்கான ஒரு இது அவங்களுக்கு இருக்காது. அப்படி இருக்கைக்கு அந்த பிள்ளைகளுக்கு வந்து எல்லாமே அவங்களாவே கெஸ் பண்ணி தான் வாழ்க்கைய அவங்க கொண்டு செல்லணும். இது நான் செய்ய வேணுமா? செய்ய வேண்டாமா? படிக்க வேணுமா? படிக்கக்கூடாதா? சில பிள்ளைகளுக்கு அவங்களாவே வந்து ஒரு ஊக்கத்தினால அவங்க படிப்பாங்க. ஆனா சில பிள்ளைகளுக்கு அந்த படிக்கணும்னு தோணாது. அ நிறைய குடும்பங்கள்ல இது எல்லாத்தையும் ஒரு நோட்டி லிஸ்ட்ல போட்டுருவினம். ஓ! அந்த பிள்ளை சொல்லு கேட்குதில்ல. அந்த பிள்ளை இப்படி குழப்படி செய்யுது. அ ஓடி திரியுது எப்ப பார்த்தாலும். அ ஸ்கூலுக்கு ஒழுங்கா போகுதில்ல. கெட்ட நண்பர்களோட சேர்ந்து கொள்றாங்க. அப்படின்னு சொல்லி பிள்ளைகள வந்து நாங்க ஒரு நோட்டி லிஸ்ட்ல போட்டுட்டு, இது இது குழப்படி அந்த 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 ஒரு பக்கெட்டுக்குள்ள நாங்க போடுறோமே தவிர, அந்த பிள்ளையோட அடிப்படையான காரியம் என்ன? எதனால அது இப்படி செயல்படுதுன்றத நாங்க சில நேரத்தில நாங்க யோசிக்கிறதில்ல.